வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சார்ட் ஸ்டோரி பை பாசிவ் வே. ஸோ நம்ம இந்த சீரீஸ்ல வந்து ஒரு ஸ்டாக்னுடைய பாஸ்ட் பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஃபியூச்சர்ல பிரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண போறோம் யூசிங் ஹார்மோனிக் அனாலிசிஸ் மெத்தட். ரைட். ஸோ இந்த வகையில வந்து நேத்திக்கு பேட்டாவுடைய ஸ்டாக் அனாலிசிஸ் பார்த்தோம். நம்ம இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்னுடைய ஸ்டாக் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது என்ன ஸ்டாக் அப்படின்றத நம்ம உள்ள தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ எஸ்டபிள்யூ சோலார். ஸோ இந்த 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 கம்பெனி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நம்ம ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன்ஸ் லிமிட் சோலார் லிமிடெட் அப்படின்றது அந்த கம்பெனியோட பேரு. ஸோ இவங்க வந்து 2019 வந்து தேவ் ஐபிஓ உள்ள வந்திருக்காங்க. ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா தேவர் கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட். ஸோ ஐபிஓ லான்ச் பண்ண பிரைஸ் 753. இப்போ அவங்களோட ட்ரேடிங் ப்ரைஸ் வந்துட்டு 808, 795. பீக்ல வந்து பார்த்தீங்கன்னா தேவர் அட் 7. ஓகே, பீக்ல தேவர் 827. ஒரு 75 ரூபாய் தான் ஜாஸ்தி, 10% ஆக்சுவலாக ஜாஸ்தி இருந்தது. ஸோ ஃபார் தேவர் அட் டவுன் சைட். கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறமா வந்துட்டு தேர் ஆக்சுவலி மூவிங் ஆன புல் ரன். லாக்டவுனுக்கு அப்புறமா வந்துட்டு சோலாரோட நீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கு அந்த ஸ்டாக். அதுக்கப்புறம் 10 டைம்ஸ் ஆக்சுவலாக வந்து க்ரோத் கொடுத்துருக்காங்க கோவிட் லாக்டவுன் வந்து. திஸ் இஸ் அ வெரி குட் சைன், ரைட்? ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தது. ஸோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ. ஸோ இந்த இந்த ரீசெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு கிட்டத்தட்ட வந்து இங்கிருந்து இது வந்து 52 வீக் ஹை ஆக்சுவலாக அது. ஸோ இந்த 52 வீக் ஹையை வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த 25th ஏப்ரல் அன்னைக்கு வந்து பிரேக் ஆச்சு இன்னைக்கு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% கிட்ட மூவ்மெண்ட் கொடுத்து பிரேக் ஆச்சு. ஸோ அந்த ஒரு மொமெண்டம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து தே வுட் பி சிட்டிங் இன் வெரி குட் ப்ராஃபிட் நோ. சி 15% ஆக்சுவலாக ஒரு கெயின்ஸ்ல இருப்பாங்க அவங்க. ஸோ இப்போ 15% கெயின்ஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து பீக்ல பண்ணீங்கன்னா 18% கெயின்ஸ்ல இருக்கும். ஒரு ஆல் டைம் ஹை அதில் டச் பண்ண வரை பார்த்தீங்க அப்படின்னா அது நேத்திக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 24% வரைக்கும் ஆக்சுவலாக வந்து கெயின்ஸ்ல இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆல் டைம் ஹைல லிஃப்டி ஹைல பிரேக் பண்ணுற ஸ்டாக்ஸ்ல பை பண்றதுல என்ன ஒரு மேஜர் பிரச்சனை இருக்குன்னா மேலே எங்க போய் டார்கெட் ஹிட் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அது நான் வந்து எக்ஸிட் பண்றது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ இஃப் யூ ஆர் இன் தட் ஸ்டேஜ் ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ. இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு ஹார்மோனிக் அனாலிசிஸ்ல ஏபிசிடி பேட்டர்ன், ஒரு வெரி பேசிக் ஏபிசிடி பேட்டர்னை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு எங்க நம்ம வந்து எக்ஸிட் பண்ணலாம், டார்கெட் போட்டு எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம, ரைட்? And if you continue till the end, I will also tell you where to take re-entry in this trade, right? All right. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி பிளாட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ பேசிக் ஏபிசிடி பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இங்கிருந்து ஒரு இம்பல்ஸ் மூவ், அங்கேருந்து ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த பி பாயிண்ட்ல ஒரு பிரேக் அவுட். அதாவது நம்ம 52 வீக் ஹை பிரேக் அவுட் ஆச்சு இல்லையா, அதான் நமக்கு வந்து பி பாயிண்ட் பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்துல ஒரு 0.474க்கு வந்து மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா மேலே வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப் டு 2 பாயிண்ட். இந்த ரெண்டுன்னு வர வரைக்கும் நம்ம வந்து மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ அந்த லைன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 830 கிட்ட இருக்கு. ஆக்சுவலா 830 கிட்ட வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் பிரைஸ் பாயிண்ட் இருக்கும். ஐ வில் ட்ரை டு ரிமைண்ட் யூ, ஹார்மோனிக்ல நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் ஐடென்டிஃபை பண்றது தான். ஸோ விச் மீன்ஸ் மேலே போயிட்டு இருக்க ஸ்டாக் எப்போ கீழே இறங்க ஆரம்பிக்கும், கீழே வந்துட்டு இருக்கிற ஸ்டாக் எப்போ மேலே போக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கறது தான் வந்து ஹார்மோனிக்ல நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் நம்ம. ஸோ இந்த ஸ்டாக் மேலே போயிட்டு இருக்கு, டார்கெட் மேலே போய் எந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல நம்ம வந்து ஹையர் டார்கெட் செட் பண்ணோம் அப்படின்னா அது கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் நம்ம, ரைட்? ஸோ திஸ் இஸ் 3-1. இதே மாதிரி இதே இதில் வந்து இன்னொரு லாஜிக் யூஸ் பண்ணி வி கேன் ட்ரா திஸ் ஜோன். இந்த D2 அப்படிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட் ட்ரா பண்ணிட்டோம்னா திஸ் ஃபார்ம்ஸ் தி பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன். 833ல இருந்து 833.3ல இருந்து 854க்குள்ள தான் வந்துட்டு இதனுடைய ரிவர்சல் நடக்கும். இதுக்குள்ளதான் வந்து மார்க்கெட் கீழே வருது. இப்போ ஆக்சுவலா வந்து இங்கேயே வந்து 825 ஹை பாயிண்ட் என்ன இருக்கு, 828ல இருந்தே ஒரு ரெட் கேண்டில் ஆக்சுவலா ஃபார்ம் இருக்கு. இது வந்து இங்கிருந்து கீழே கண்டினியூ கீழே வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இல்லைன்னா வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் கிடைச்சு செல்லர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா செல் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா they'll push the market up to 830, 833 to 854. இந்த ரேஞ்சுக்குள்ள உள்ள கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து செல் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் கேன் ஹேப்பன். ஸோ இதுக்கு நான் எங்கே டார்கெட் போடலாம் அப்படின்னா 833.3 டார்கெட் போடுங்க. இல்லை இஃப் யூ ஆர் வெரி மச் கன்சர்ன்ட், எனக்கு வந்து ப்ராஃபிட் முக்கியம், எனக்கு நான் வந்து புக் பண்ணிக்கிறேன் நான்,
நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டேன் 8488 500 ரேஞ்சில் என்ட்ரி எடுத்துட்டேன், இல்லை இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சில 558, ஸோ இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன், ஸோ நான் எக்ஸிட் திஸ் ட்ரேட் ஹியர் அப்படின்னு வச்சிங்கன்னா யூ கேன் எக்ஸிட் திஸ் ட்ரேட் அட் 793. ஆர் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது யூ கேன் எக்ஸிட் திஸ் ட்ரேட், ரைட்? திஸ் இஸ் ஒன் இது. இல்லை நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியே நான் வந்து போகிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஐ எம் ரெடி டு ஸ்குவீஸ் ஃபார் தட் லாஸ்ட் ஒரு 5-6% எனக்கு வந்து எனக்கு வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் வெயிட், யூ கேன் புட் யூர் டார்கெட் 833. இன்னும் நான் வந்து ஸ்குவீஸ் பண்ணுறேன் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா 855 வரைக்கும் நீங்கள் டார்கெட் போடலாம் நீங்கள். அண்ட் இந்த டார்கெட் போட்டு எக்ஸிட் பண்ணும்போது வந்து டு நாட் எக்ஸிட் தி என்டையர் கேபிட்டல், ஒரு போர்ஷனை மட்டும் எக்ஸிட் பண்ணுங்க, பிகாஸ் திஸ் இஸ் புல்லிஷ் மொமெண்டம். இந்த ஸ்டாக்கே வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கு. ஸோ நீங்கள் வந்து யூ கேன் டூ தட், ரைட்? ஸோ இப்போ எனக்கு ரீஎன்ட்ரி கிடைச்சா நான் வந்து எங்கே நான் வந்து என்ட்ரி எடுக்கிறது? எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கிது, நான் வந்து இந்த ஸ்டாக்ல திரும்ப நான் போகணும் அப்படின்னு நினச்சா நான் எங்கே என்ட்ரி போகலாம்னா யூ கேன் என்டர். ஓகே, ஒருவேளை வந்து இந்த D2லாம் தாண்டி மேலே போயிடுச்சு, நல்ல புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்குது, நான் நல்ல ஃபர்தராக மேலே போகுது அப்படின்னா நான் எங்கே போய் எக்ஸிட் பண்ணுறது அப்படின்னா யூ கேன் எக்ஸிட் அட் 960. 960 கிட்ட நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணலாம். நீங்கள் இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இந்த ஸ்டாக் வந்து. ஸோ இதுக்கப்புறம் விழுந்துருச்சு அப்படின்னா நான் எங்கே நான் ரீஎன்ட்ரி கொடுக்குறது? தட் இஸ் மை நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீஎன்ட்ரி பாயிண்ட் வில் பி 614. 614 வந்து ஒரு ரீஎன்ட்ரி இருக்கு. ஸோ இங்கே யூ கேன் அக்குமுலேட் தி ஸ்டாக். இல்லை எனக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் நான் கரெக்ஷன் வெயிட் பண்ணுறேன், நான் இல்லை இதுக்கும் கீழே இன்னும் போகுது எனக்கு, நான் இதுக்கப்புறம் எங்கே பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் திஸ் ப்ரைஸ் பாயிண்ட் 491.35, 614.65, 491.35. ஸோ இந்த ப்ரைஸ்லாம் நம்ம வந்து அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ ஐ வில் கிவ் யூ சம்மரி ஆஃப் வாட் வி டிஸ்கஸ்ட். SW சோலார் பியூ அந்த ப்ரைஸ்க்கு இப்போ தான் வந்து மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டாக் மார்ச் 2020 வந்து இன்ன வரைக்கும் ஒரு 10 டைம்ஸ் ஆக்சுவலாக க்ரோத் கொடுத்துருக்கு. ரீசென்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தோம்னா ஒரு ஏபிசிடி பேட்டர்ன் ஃபார்ம் இருக்கு. இதுலேருந்து மிட் ஆஃப் மார்ச்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஃபார் ஒரு 80% ஆக்சுவலாக க்ரோத் கொடுத்துருக்கு. இதில் இன்பிட்வீன் யாராவது என்ட்ரி எடுத்திருந்தீங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லையோ, இல்லை இந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணும்போது 52 வீக் ஹை பிரேக் பண்ணும்போது இங்கேயோ யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா யூ கேன் புக் அ போர்ஷன் ஆஃப் யர் ப்ராஃபிட் நியர் 834, ரைட்? அண்ட் இஃப் இட் இஸ் ஃபர்தர் கோயிங் அப் யூ கேன் எக்ஸிட் போர்ஷன் ஆஃப் யுவர் ட்ரேட் அட் 962. ரீஎன்ட்ரிக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ரீஎன்ட்ரி பாயிண்ட்ஸ் வில் பி லைக் 614, another point will be 491. ஒருவேளை இதுக்கு கீழே மார்க்கெட் வருது, இதுக்கு கீழே வந்து இன்னும் வருது அப்படின்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வரும் அப்படின்றத இனி ஃபர்தராக வர வீடியோஸில் அப்டேட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் இதுதான். ஸோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கு ஏதோ ஒரு ஸ்டாக்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லெவல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்னுடைய பேரை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் அதை அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் நான். ஆல்ரைட். ஸோ அன்டில் திஸ் இஸ் முத்துகிஷோர் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.